உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வாஷிங்டனின் இருண்ட வானம். அது ஒரு வார இறுதி நாள். வாஷிங்டன் டிசியின் வானம் இருண்டு கிடந்தது. ரேடாரில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமானம் அமெரிக்க தலைநகரை நோக்கி தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் இருந்தவர்களின் முகங்களில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. அது ஒரு சாதாரண ராஜதந்திர பயணமல்ல, அது ஒரு அவசரகால சர்ஜிக்கல் பயணம். விமானத்தில் இருந்தவர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏயால் ஜமீர். பொதுவாக ஒரு நாட்டின் இராணுவ தளபதி மற்றொரு நாட்டிற்கு சென்றால் சிவப்பு கம்பள வரவேற்பு, புகைப்படங்கள், கைகுலுக்கல்கள் என்று ஊடக வெளிச்சம் இருக்கும். ஆனால் இம்முறை அனைத்தும் ரகசியம். இஸ்ரேலிய ஊடகங்களுக்கே கூட அவர் நாடு திரும்பிய பின்னர்தான் இந்த செய்தியின் கசிவு கிடைத்தது. அவர் கையில் இருந்த பிரீஃப்கேஸில் ஈரானின் அணுசக்தி மையங்களின் வரைபடங்கள் மட்டுமல்ல, மத்திய கிழக்கின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய உளவு தகவல்கள் இருந்தன. இஸ்ரேல் ஏன் இவ்வளவு அவசரமாக, இவ்வளவு ரகசியமாக பென்டகன் கதவை தட்ட வேண்டும்? ஏனெனில் ஜெருசலேமில் உள்ள அதிகார மையங்களில் ஒரு பயம் பரவத் தொடங்கியிருந்தது. அந்த பயத்தின் பெயர் டொனால்டு டிரம்பின் கையெழுத்து. இஸ்ரேலின் தூக்கத்தை தொலைத்த மோசமான ஒப்பந்தம். இஸ்ரேலின் கவலைக்கு மிக முக்கிய காரணம் ஈரானின் அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்பின் கணிக்க முடியாத மனநிலைதான். இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட் மற்றும் இராணுவ தலைமைக்கு கிடைத்த தகவல்களின்படி ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு அவசர ஒப்பந்தத்தை செய்ய திட்டமிடுவதாக தெரியவந்தது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஒரு முழுமையான போர் நடந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் ஒரு மோசமான ஒப்பந்தம் நடந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. அது என்ன மோசமான ஒப்பந்தம்? அமெரிக்கா ஈரானிடம் நீங்கள் யுரேனியம் செறிவூட்டுவதை மட்டும் நிறுத்திவிடுங்கள், பதிலுக்கு நாங்கள் உங்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க மாட்டோம், உங்கள் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவோம் என்று கூறக்கூடும். கேட்பதற்கு இது நல்ல விஷயமாக தோன்றலாம், ஆனால் இதில் மறைந்திருக்கும் ஆபத்துதான் இஸ்ரேலை நடுங்க வைக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை பற்றி பேசாவிட்டால் என்ன செய்வது? ஈரான் அணுவாயுதத்தை தயாரிக்காவிட்டாலும் அதனிடம் இருக்கும் ஆயிரக்கணக்கான நீண்ட தூர ஏவுகணைகள் இஸ்ரேலின் நகரங்களை சாம்பலாக்க போதுமானவை. அணுசக்தியை மட்டும் முடக்கிவிட்டு ஏவுகணையை விட்டு வைப்பது என்பது துப்பாக்கியை பிடுங்கிவிட்டு கையில் வெடிகுண்டை கொடுப்பதற்கு சமம் என்று இஸ்ரேலிய ஜெனரல்கள் கருதுகிறார்கள். பென்டகனில் நடந்த அந்த ரகசிய சந்திப்பில் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தலைவர் ஜெனரல் டான்கெயின் முன்னிலையில் ஜெனரல் ஜமீர் வைத்த வாதம் இதுதான்: எங்களை இருட்டில் வைத்துவிட்டு தெஹ்ரானுடன் கைகுலுக்காதீர்கள், அது எங்கள் அழிவுக்கு வழிவகுக்கும். கடலில் மிதக்கும் நகரம், ஆர்மடாவின் அச்சுறுத்தல். வாஷிங்டனில் பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடக்க, மறுபுறம் பாரசீக வளைகுடாவின் நீலக்கடலில் ஒரு ராட்சத மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அமெரிக்க கடற்படையின் பெருமிதமான USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தனது பரிவாரங்களுடன் வளைகுடாவை நோக்கி நகர்ந்தது. இது வெறும் கப்பல் அல்ல, இது ஒரு மிதக்கும் நகரம். இதில் உள்ள போர் விமானங்கள் ஒரு சிறிய நாட்டின் விமானப்படைக்கு சமம். இவற்றுடன் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் மற்றும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் என ஒரு பெரும் படையே திரண்டது. இதைத்தான் ட்ரம்ப் தனது பாணியில் மிகப்பெரிய மற்றும் அழகான ஆர்மடா என்று வர்ணித்தார். ட்ரம்பின் இரட்டை வேடம். இங்குதான் ட்ரம்பின் ராஜதந்திர விளையாட்டு அனைவரையும் குழப்புகிறது. பொதுவெளியில் நான் போரை விரும்பவில்லை, ஈரானுடன் பேச தயார், ஈரான் தலைவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன். செயல்பாட்டில் உலகின் மிகச்சிறந்த தாக்குதல் படைகளை ஈரானின் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தாக்கியதை விட பன்மடங்கு பலத்துடன் தாக்குவோம் என்று மிரட்டுகிறார். இது எதிரியை மனநிலையில் உடைக்கும் முத்தியா அல்லது உண்மையிலேயே போருக்கான தயாரிப்பா என்பது யாருக்கும் புரியவில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நாங்கள் எதற்கும் தயார் என்று கூறியதன் அர்த்தம் இதுதான். அமெரிக்கா பின்வாங்கினாலும் இஸ்ரேல் தனித்து சண்டையிட வேண்டிய சூழல் வரலாம். தெஹ்ரானின் கர்ஜனை, கமேனியின் சபதம். ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் 1979ஆம் ஆண்டு ஷா மன்னரின் ஆட்சியை வீழ்த்திய இஸ்லாமிய புரட்சியின் ஆண்டு விழா. மேடையில் நின்றபடி ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஆற்றிய உரை வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்ட நேரடி செய்தி. அவர் கூட்டத்தை பார்த்து, அமெரிக்கா நம்மை திருத்த வரவில்லை, நம்மை விழுங்க வருகிறது என்று முழங்கினார். அவர்களின் கண் நம் நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் மீதுதான் இருக்கிறது. அவர்கள் ஒரு தோட்டாவை குறிபார்த்தால் அது ஒரு பிராந்திய போராக மாறும். அந்த போர் ஈரானோடு நிற்காது, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அனைத்தும் தீக்கிரையாகும் என்று கமேனி எச்சரித்தார். ட்ரம்பின் பதில்.
கமேனியின் இந்த எச்சரிக்கை பற்றி செய்தியாளர்கள் ட்ரம்பிடம் கேட்கபோது அவர் ஒரு புன்னகையுடன் நாம் கண்டுபிடிப்போம் என்று பதிலளித்தார். அவர் அப்படி சொல்வது இயல்புதான், ஆனால் நாங்கள் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறோம். அது நடக்கவில்லை என்றால் அவர் சொன்னது உண்மையா அல்லது நாங்கள் செய்வது உண்மையா என்பதை உலகம் சீக்கிரம் பார்க்கும் என்று பூடகமாக கூறினார். இந்த வார்த்தைகள் அமைதிக்கான சமிக்கையா அல்லது போருக்கான அறிவிப்பா? உள்ளே எரிமலை, வெளியே சூறாவளி. ஈரானின் இக்கட்டான நிலை. ஈரானுக்கு பிரச்சனை அமெரிக்காவிடமிருந்து மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்தும், ஏன் சொந்த மக்களிடமிருந்தும். உள்நாட்டுப் போராட்டம். கடந்த டிசம்பரில் ஈரானில் பொருளாதார விலைவாயு உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் மெல்ல மெல்ல சர்வாதிகாரி ஒழிக என்ற அரசியல் கோஷமாக மாறியது. தெருக்களில் இறங்கிய மக்களை ஈரான் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியது. 100 கொல்லப்பட்டனர். ஈரானிய அரசோ இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தூண்டிவிடும் சதி, போராட்ட வழிகள் பயங்கரவாதிகள் என்று குற்றம் சாட்டியது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடி. இந்த மனித உரிமை மீறல்களை காரணம் காட்டி ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அதிரடி முடிவை எடுத்தது. ஈரானின் இராணுவத்தின் முதுகெலும்பான இஸ்லாமிய புரட்சிகார காவல் படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க முடிவு செய்தது. இது ஈரானை மேலும் தனிமைப்படுத்தியது. ஆத்திரமடைந்த ஈரான் நாடாளுமன்றம் ஒரு அவசர தீர்மானத்தை நிறைவேற்றியது. எங்கள் இராணுவத்தை நீங்கள் பயங்கரவாதிகள் என்றால் உங்கள் யூரோப்பிய இராணுவங்கள் அனைத்தும் எங்கள் பார்வையில் பயங்கரவாதிகளே என்று அறிவித்தது. ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாவ், ஐரோப்பா தனது எஜமானரான அமெரிக்காவை குளிர்விக்கவே இப்படி ஆடுகிறது, இது ஒரு PR நாடகம் என்று சாடினார். இறுதிச் சித்திரம். அடுத்து என்ன நடக்கும்? இப்போது சதுரங்கப் பலகையில் காய்கள் நகர்த்தப்பட்டுவிட்டன. இஸ்ரேல், அமெரிக்கா தங்களை கைவிட்டு ஈரானுடன் மென்மையான போக்கை கடைபிடித்து விடுமோ என்ற பயத்தில் பென்டகனுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. தேவைப்பட்டால் தனித்துச் சண்டையிட தயாராகிறது. அமெரிக்கா மிகப்பெரிய கடற்படையை நிறுத்திவிட்டு ஈரான் அடிபடியுமா என்று காத்திருக்கிறது. ட்ரம்ப் தனது மிகப்பெரிய ஒப்பந்தம் என்ற சாதனையை நிகழ்த்த துடிக்கிறார். ஈரான் பொருளாதார தடைகளால் மூச்சு திணறினாலும் அணுசக்தி திட்டத்தை விட்டுக் கொடுத்தால் தனது எதிர்காலம் சூனியமாகிவிடும் என்று கருதுகிறது. உள்நாட்டு எதிர்ப்பையும் மீறி வெளிநாட்டு அச்சுறுத்தலை வைத்து மக்களை ஒன்றிணைக்க முயல்கிறது. வாஷிங்டன் ஈரானை லிபியா பாணியில் கவிழ வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்று இருக்கிறது. மிகப்பெரிய போர்கள் எப்போதும் திட்டமிட்டு தொடங்குவதில்லை. ஒரு தவறான புரிதல், ஒரு சிறிய தாக்குதல் அல்லது ஒரு தவறான உளவு தகவல், இவை போதும் உலகையே மாற்றியமைக்க. தற்போதைய சூழலில் ஒரு தீக்குச்சி உரசப்பட்டால் போதும் மத்திய கிழக்கு முழுவதும் வெடித்துச் சிதறும் அபாயத்தில் உலகம் காத்திருக்கிறது. இஸ்ரேலிய ஜெனரலின் அந்த இரகசிய பயணம் அந்த தீக்குச்சியை அணைப்பதற்கா அல்லது பச்ச வைப்பதற்கா என்பதை இனிவரும் நாட்களே தீர்மானிக்கும்.